உண்மையில் உண்மையிலேயே என்னை நான் மறந்து விட்டேனா அல்லது மறந்து விட்டது போல் நடிக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கின்றோம். ஒரு மிக உயரிய உச்சகட்ட அத்வைத சித்தாந்தமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. முதல்ல ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அனைத்தும் ஒன்றே, அது நானே, அகம் பிரம்மாஸ்மி என்பது ஞானம். சரியா? இங்க இருப்பது நான் மட்டுமே. அப்போ உலகமா இங்க நிறந்த உயிரினங்களா தெரிகிறது? இது என்னுடைய மாயத் தோற்றமே என்று எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவன் ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். அஞ்ஞானி என்று அழைக்கப்படுபவன் யார் என்று கேட்டால், அவனே உலகமாக விரிந்திருந்தும் அந்த உலகத்தில் ஒரே ஒரு பர்டிகுலர் ரூபத்தில் அவனை மட்டுமே நான் என்று அவன் நினைத்தால் அவனை அறியாமை அஞ்ஞானி என்று அழைக்கும். சரியா? அந்த அறியாமைக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துட்டோம்னா, தன்னை அவன் மறந்து விட்டான், ஆதலால் அவன் அறியவில்லை. தன்னையே தான் அறியவில்லை, ஆதலால் அவன் அறியாமையில் இருக்கின்றான். அஞ்ஞானி என்று சொல்லப்படுகின்றது. சரியா? அதாவது ஆன்மீகத்துல அஞ்ஞானம், அறியாமை அப்படின்ற வார்த்தை எதுக்கு வருது அப்படின்னா, தன்னுடைய சொரூபத்தை மறந்தவனுக்கு அஞ்ஞானி, அறியாமை. தன்னையே தான் அறியவில்லை, ஆதலால் அவன் அறியாமையில் இருக்கின்றான் என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப இந்த கேள்வி என்ன வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, தன்னையே தான் அறியாதது போல் அவன் நடிக்கின்றானா, அவள் அல்லது உண்மையிலேயே தன்னை அவன் அறியவில்லையா என்றுதான் கேள்வி வைக்கப்பட்டிருக்கின்றது. சரியா? சரி, இது என்னுடைய ஆன்சரை வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் சொல்லிடுறேன். ஆஸ்பெக்ட் நம்பர் 1 வந்து முழுக்க முழுக்க தான் அறியாமையில் இருப்பது போல் நடிக்கின்றான். அனைத்தையும் அறிந்து புரிந்து தெளிந்து ஞானத்தோடு, ஆனால் அறியாமை என்ற வேஷத்தை போன்று ஐயோ என்ன மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குருக்களை தேடிக்கொண்டு, புஸ்தகங்களை தேடிக்கொண்டு, அதை சத்சங்கத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டு அவன் அந்த ஞானியாக துடிப்பது போன்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றான் அல்லவா? இது நடிப்பே என்ற ரீதியிலே ஒரு பதிலை நான் பிரசன்ட் செய்கின்றேன். அங்கு அறியாமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்க முடியாது. அனைத்தும் அறிவாக இருக்கின்ற அவனிடத்தில் அறியாமைக்கு இடம் ஏது? ஆதலால் இங்கே இவை அனைத்தும் நடிப்பாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர இது உண்மையாக இருக்க வழி இல்லை அப்படிங்கிற பதில கொஞ்சம் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னொரு பதிலும் இருக்கு. அது என்னன்னா, மறக்காமல் மறந்து விட்டான் என்ற பதில். மறக்காமல் மறந்து விட்டான்னா என்ன அர்த்தம்? இந்த கௌரி சொன்னால அந்த மாதிரி. அதாவது அவன் வந்து ஒரு விஷயத்த, நீ அந்த காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுல இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல. போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் காய் வாங்கிட்டு வரல? ஐயையோ மறந்து போச்சு. மறந்து போச்சு அப்படின்னா சுத்தமா மறந்து போகல. ஆமா, காய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் போனேன். ஆனா அந்த நேரத்துல அது மறந்து போச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொல்லுவது. சரியா? அப்படி என் சொரூபத்தை நான் மறந்து விட்டேன். ஆனால் உண்மையில் மறந்தேனான்னு இல்ல. சுத்தமா மறந்தா எப்படி நினைவுக்கு வரும்? ஆனா மறக்காமல் மறந்திருக்கின்றேன். அது குருமுகமாக நான் கேட்கும்போது என்னை நான் உணர்கின்றேன் அப்படிங்கிறது இரண்டாவது பதிலாக நான் வைக்கின்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங்க் நான் வந்து கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஓகேவா? ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக நான் எடுத்துக்கொண்ட பாயிண்ட்ஸ். அதாவது இந்த உலகம் அனைத்தும் நான் என்று தெளிவாக புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அறிவாய் இருந்து கொண்டு, அறிவு சுரூபமாக இருந்து கொண்டு, ஆனால் அறியாமையில் இருக்கின்றேன் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்ற வாதத்தை நாம புரிந்து கொள்வதற்காக ஒரு 3 வகையில நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குணங்கள் அடிப்படையில சொல்றேன். 3 குணங்கள் நமக்கு இருக்கின்றன. 1 சத்துவம், ரஜஸ், தமஸ். ஒட்டுமொத்த கீதையிலையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, 3 கலவைதான் எல்லா மனிதர்களையும். எல்லா மனிதர்களுமே 3 கலவைதான். ஒரு சில நேரத்துல ஒரு டாமினேட் பண்ணும், ஒரு சில நேரத்துல இது டாமினேட் பண்ணும், ஒரு சில நேரத்துல அது டாமினேட் பண்ணும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, ஒரு சிலருக்கு வந்து இது மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலருக்கு அது மட்டும்தான் இருக்கும்னு அவர் சொல்லல. சரியா? அப்போ சில நேரங்களில் சத்துவா டாமினேஷன் பண்ணும், ரஜஸ் டாமினேஷன் பண்ணும், தமசிக் டாமினேஷன் பண்ணும் என்றுதான் அவர் சொல்லி இருக்கின்றார் என்று நாம் அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த 3 குணங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த தமோ குணம் என்பது
நான் யார் என்று உணரவிடாமல் தடுப்பதற்கு கூடிய ஒரு சக்தி. சரியா? என்ன சக்தி? ஆங்கிலத்துல வந்து மூடும் சக்தி, வீலிங் பவர் அப்படின்னு சொன்னா, என்னை நான் யார் என்று மறைக்கும் சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தமோ குணம் என்பது நான் யார் என்று என்னையே மறைக்கும் சக்தியாக இருக்கின்றது இந்த தமோ குணம். ரஜோகுணம் என்பது என்னையே பலவாறாக மாற்றி இந்த உலகத்தை அனுபவிக்க துடிக்கின்ற சக்தி ரஜோகுணம். ப்ரொஜெக்டிங் பவர் என்று சொல்லலாம், அதை வந்து வீலிங் பவர் என்று சொல்லலாம். இந்த சத்துவ குணம் என்று இருக்கிறது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிவீலிங் பவர் என்று சொல்லலாம். அதாவது நான் யார் என்று உணர்த்தும் சக்தி. நான் யார் என்பதை மறைக்கும் சக்தி தமோகுணம், நான் யார் என்பதை உணர்த்தும் சக்தி சத்துவ குணம், என்னையே பலவாறாக ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கின்ற ஒரு சக்தி ரஜோகுணம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? இப்ப இந்த 3 குணங்களுமே எல்லோருக்குள்ளுமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. எந்த குணத்தை எப்போ நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதும் உண்மை. கீதை முழுக்க கண்ணன் கத்துகின்றான், தமசிக்கை விட்டு விட்டு சாத்விக்கு வரமாட்டாயா என்று. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, வேணும்னட்டே நான் யாருன்னு புரிஞ்சுக்க கூடிய சாத்விக் பவர்ல நாம இருக்காம நாம தமோலையே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்னை நான் யார் என்று மூடும் சக்தி என்கிட்ட ஆக்சுவலி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டேன். சத்துவம் அப்படின்னா நான் யார் என்று உணர்த்தும் சக்தியும் இருக்கிறது, என்னை மறைக்கும் சக்தியும் இருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டில் மறைக்கும் சக்தியை தேர்ந்தெடுத்தது நான். மறைக்கும் சக்தியை தேர்ந்தெடுத்து விட்டு நான் யார் என்று தெரியவில்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என்னில் இந்த சக்தி இல்லை என்ற அர்த்தம் அல்ல. என்னில் இந்த ரிவீலிங் சக்தியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் கண்ணன் அழைக்கின்றான், நீ சத்துவத்திற்கு வா என்று. வந்தால் நீ யார் என்று உன்னை உணர்வாய் என்று அவன் சொல்லுகின்றான். சோ இதில் இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் ஒரு விஷயத்தை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்குணங்களையும் அவன் கொடுத்து விட்டு முக்குணத்தில் நீ எந்த குணத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டான். அதன் பிறகு நாம் முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற அடிப்படை ஒண்ணு. சரி, 2வது பகவத்கீதையில இந்த தமோ குணம் உன்னை மூடும் பவர்னு சொல்லிட்டான், சத்துவ குணம் உன்னை காட்டும் பவர்னு சொல்லிட்டான். இந்த ரெண்டையும் நம்ம கேட்டாச்சு. மோர் பர்டிகுலர்லி நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு இந்த சந்தேகமே இல்லை. சத்துவ குணம் அப்படிங்கிறது ஞானி ஆக்குவதற்கு உதவும் குணம், தன்னை தார் என்று யார் என்று காட்டிக் கொடுக்கும் குணம் சத்துவ குணம் என்றும், தமோ குணம் என்பது நம்மை மறைக்கும் குணம் என்றும் தெள்ள தெளிவாக புரிந்தவர்கள் தான் நம்ம குரூப் நண்பர்கள் எல்லாருமே. சரியா? ஆனால் எல்லாம் தெரிந்து கொண்டு, ஆனால் நான் வந்து சத்துவத்திற்கு வரமாட்டேன் என்று தமசுக்குள் இருந்து கொண்டிருக்கும் உங்களை அறியாமை என்று யாராவது சொல்ல முடியுமா? அனைத்தையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு விரும்பி நீங்கள் தமசுக்குள் வாழும்போது அதை அறியாமை என்று சொல்வது முட்டாள்தனமாகத்தான் இருக்க முடியும். ஆதலால் நீங்கள் விரும்பியேதான் இந்த வேஷத்தை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அறியாமை என்பதும் கூட ஒரு வேஷமாகத்தான் நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே தெரியும் அப்படிங்கிறேன். நான் கிளாஸ் கேட்டவர்களுக்கு மட்டும் இல்ல, கிளாஸ் கேட்காதவனுக்கே தெரியும். சரியா? அதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். சரியா? இப்போதைக்கு இந்த முக்குணங்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக முக்குணங்கள் எக்குணத்தில் வாழ வேண்டும் என்ற சுதந்திரம் என் கையில் இருக்கும் போது, நானாக விரும்பி தமசிக்கில் இருந்து கொண்டு நான் என்ன தொலைச்சிட்டேன் என்ன நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்க முடியாது என்பது என்னுடைய முதல் பதிலாக வைக்கின்றேன். 2வது பதில் அறிவு. அதாவது 2வது பதில் வந்து இதுல இருந்து வைக்கிறேன், அனுபவத்திலிருந்து வைக்கிறேன். இப்போ இந்த மனசு, இந்த தமோ அப்படிங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, இந்த மனசுல நான் ஒட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க இந்த மனசுல மட்டும் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஆள் இல்லை. நீங்க யாருன்னா ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் தன்னை மறந்து இந்த மனதில் ஒட்டி கொண்டது, ஆதலால் அறியாமையில் மாட்டிக்கொண்டேன் என்று நீங்கள் சொன்னாலும் கூட இந்த ஆத்மஸ்வரூபம் என்பது மனம் மட்டுமல்லவே, இந்த உடல் மட்டுமல்லவே. இந்த உடல் மனமே நான் நான் என்று கதறிக்கொண்டிருக்கும் போதும் கூட இந்த ஆத்மஸ்வரூபம் அது மட்டுமல்லவே, ரியாலிட்டியில ட்ரூத்ல. சரியா? அப்ப இந்த ஆத்மஸ்வரூபம் என்னவா இருக்கு? ஆத்மஸ்வரூபம் தான் ஈஸ்வரனாகவே இருக்கிறது. இதே ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா ஜீவன்களாகவும் இருக்கின்றது. அப்படிங்கிறப்போ
நான் இந்த உடல் மனதின் அனுபவத்தை மட்டும் பெற முடியாது. ஏனென்றால் நான் உடல் மனம் அல்ல, நான் ஜீவன். நான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு அதை நான் இல்லை இல்லை என்று என்னதான் மறுத்துவிட்டு நான் இந்த உடல் மனதோடு ஒட்டி கொண்டிருந்தாலும் இந்த ஆத்மஸ்வரூபானுபவம் என்பது உடல் மனதை மட்டும் சார்ந்ததாக இருந்துவிட முடியாது. இந்த ஆத்மா என்பதுதான் இங்கே எல்லா ஆயிரக்கணக்கான ஜீவன்களாகவும் இருக்கின்றது, ஈஸ்வரனாகவும் இருக்கின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது நீ பல ஆயிரம் ஜீவன்கள் கிட்டேந்து நிறைய அனுபவங்களை பெறுகிறாய். ஈஸ்வரன் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு அனுபவத்தை தந்து கொண்டிருக்கின்றான். சரியா? அப்போ ஒட்டுமொத்த அனுபவத்தின் அடிப்படையில் நீ பார்த்தால் நீ சொல்லுவது பொய் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பது எனது 2வது வாதம். சரியா? என்ன சொல்ல வரேன் நான் சிம்பிளா, இந்த உடல் இப்படி எடுத்துக்கோங்க. ஜீவ சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு மனசு கற்பனை இருக்கு. நீங்க கற்பனையில நீங்க அமெரிக்காவுக்கு போகலாம், எங்க வேணா போகலாம், பெரிய உலகத்தை நிர்மாணிக்கலாம், அங்க போயிட்டு பல்லாயிரக்கணக்கான பேரை வச்சுக்கிட்டு என்ன வேணா டான்ஸ் ஆடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மனம் மட்டுமே, வேற எந்த அனுபவமே கிடையாது. அந்த வெறும் கற்பனை அனுபவம் மட்டுமே நீ அப்படின்னு வேற எந்த அனுபவமே கிடையாதுன்னா, அப்ப நீ அறியாமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். நீ உன்னையே மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த உலகம் அப்படி இல்லப்பா. இந்த உடல் மனதை நீ என்று என்னதான் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த உடல் மனசு நான் நினைச்சுக்கிட்டு ஒரு அனுபவத்தை நீ எடுத்துட்டு வர்ற இல்லையா? அந்த அனுபவம் மட்டுமே நீ அல்லவே. இங்கே நானே உடல், நானே மனம் என்று என்னதான் கதறிக்கொண்டிருந்தாலும் நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல என்கின்ற மாதிரியான அனுபவங்கள் ஓரொரு நொடியிலும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது, நாங்க 2 பேரும் என்னால முடியாதது எதுவுமே இல்லடா, நான் என்ன வேணா சாதிப்பேன்டா என்று இந்த வெறும் மனதையும் உடலையும் நம்பிக்கொண்டு நான் பேசிக் கொண்டிருந்த போது, அட மடப்பையிலே ஒரு மண்ணு உன்னால ஆக முடியாது என்று பல அனுபவங்கள் எனக்கு வந்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? அந்த அனுபவங்கள் என்னை என்னதான் நான் உடல் நான் நினைச்சிட்டு இருந்தாலும் அது நான் நினைக்க விடாமல் என்னை ஒவ்வொரு நொடியும் அது தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி அனுபவம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் தெளிவாக உணர்ந்தீர்களே என்றால், அப்போ ஒட்டுமொத்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் காணுங்கள். நான் என்று என்னதான் இறுக்கி பிடித்தாலும் அந்த நானை வலுவிழக்கச் செய்து நானை ஒவ்வொரு நொடியும் அடித்து துவம்சம் செய்து கொண்டிருக்கின்ற உலக அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்கள் என்றுதானே வருகிறது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகம் அனுபவம் உனக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? நீ இந்த உடல் மனமாக இருக்க முடியாது, நீ ஆத்மஸ்வரூபம் என்று உன்னை காட்டிக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நான் சாதிப்பேன், நான் என்ன வேணா பண்ணிடுவேன். என்னத்தை பண்ணி கிழிச்ச? வாழ்க்கை பூரா நீ நினைச்சது எதுவுமே நடக்கல. அப்படி இருந்தும் கூட எத்தனை அனுபவங்கள். நாங்க என்ன சொல்லியிருந்தோம்? எங்களுக்கு ஒரு அடி விழுந்தது. அதுல இருந்து நாங்க நான் யாருன்னு புரியறதுக்காக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். இட் டசன்ட் மீன் தட் அந்த அடிதான் எங்களுக்கு உணர்த்தியது. அதற்கு முன்னாடி வரைக்கும் இறைவன் எனக்கு எந்த அறிவுறுத்தல்களையும் காட்டுதலையும் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அவன் ஒவ்வொருவனுடையும் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் நான் திமிருத்தனத்தால் விடாப்பிடியாக நான் நான் என்று இதில் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் அந்த நானை சிரித்துக் கொண்டே இருக்கின்றான், ஆனாலும் பிடித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஒரு கட்டத்துல அந்த பிடியை நான் விடுறேன். அதை நான் உணர்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்போ 2 அனுபவங்களும் எனக்கு வந்து கொண்டே இருக்க, அதில் இந்த அனுபவத்தை மட்டுமே நான் எடுப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் நான் வேண்டுமென்றே செய்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றதே தவிர, 24 மணி நேரமும் ஒரு ஈஸ்வரனாய் இருக்கின்ற அந்த சக்தி என்னை உணர்த்திக் கொண்டே இருக்கும் போதும் கூட அதை உணர மாட்டேன். நான் எண்ணுவதே சரி என்று நினைப்பேன் என்று சொல்வது கண்டிப்பாக ஒரு பொய்யாகத்தான் இருக்க முடியும். அது வேண்டுமென்றே செய்கின்ற செயலாக இருக்க முடியும் என்பது என்னுடைய 2வது பாயிண்டாக வைக்கிறேன். 3வது எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அறிவு. இதை நான் உங்க சார்பில இருந்து கேட்கறதா வச்சுக்கோங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்றேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்றேன்னு எல்லாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஒரு மெழுகுபத்தி இருக்கு. அதுல தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது கை வைக்க போகிறது. அப்புறம் கை வைத்தது. அப்புறம் தெரிந்து கொண்டது. இப்போ அந்த குழந்தை முதலில் அறியாமல் தானே இருந்தது. அது வைத்ததுக்கு அப்புறம் தானே அறிந்து கொண்டது.
என்று நீங்கள் வாதிடலாம். நான் இப்ப யாருக்காக பேசிட்டு இருக்கேன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து அப்சல்யூட்லி வந்து அனைவரும் தெளிவாக இருந்து கொண்டு நம்ம வந்து வேணும்னே இப்படி இருக்கோன்றதை மறுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது சுடும்னு. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? அது சுடும்னு நல்லா தெரியும். ஆனாலும் பரவாயில்லைங்க, கொஞ்ச நாளைக்கு இதை வச்சுட்டு வர்றேனே என்று பேசுகிற கோஷ்டி நம்ம எல்லாம். நமக்காக நான் பேசல, அந்த குழந்தையின் அனுபவத்திலிருந்து நான் பேச ட்ரை பண்ணுகின்றேன். சரியா? சோ வி அண்டர்ஸ்டுட். ஏன்னா நமக்கு அனுபவம் மூலியமா பல ஆயிரம் அட்டி விழுந்தும் தெரிஞ்சு போயிடுச்சு எப்படி இருந்தா சந்தோஷம் அப்படின்னு. ஆனா அப்படி வாழ விரும்பல. அது மட்டும் இல்லாம கீதையில கண்ணன் வாயிலாக எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்படி இருந்தாதான் சந்தோஷம், இப்படி இருந்தா கஷ்டம்னு. ஆனாலும் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதாவது ஞானியா வாழ விரும்பாம அஞ்ஞானியா வாழ விரும்புறோம். சோ அதுல எல்லாம் உங்களுக்கு டவுட் வராது. எங்க டவுட் வரும் அப்படின்னா, ஏப்பா சுத்தமா அறியாமையில இருப்பான்ல, எங்களுக்கு நீ எல்லாம் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் வேணும்னே நாங்க இருக்கோம், அதை வேணா விடு. எதுவுமே தெரியாதவன், எதுவுமே அறியாதவன் குழந்தை ஒரு மலத்தை பிசைகிறது என்றால் அது தெரிஞ்சு சும்மா நாச்சுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா பேசுற நீ? அது தெரியாமல் தானே இருக்கின்றது என்று நாம் பேசலாம். அது தெரியாமல் இருக்கின்றது அப்படின்னா எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாம போயிடும் கடைசியில் வரைக்கும். தெரிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருக்கின்றது. தெரியும் அறிவில் இருக்கின்றது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவில் இருக்கின்றது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப அந்த குழந்தை அந்த நெருப்பிலே கை வைக்க எத்தனிக்கிறது என்றால், அறியாமையில் நெருப்பில் கை வைக்கவில்லை. அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் கை வைக்கின்றாள் என்றால், அங்கே அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எதிலிருந்து வந்தது? அறிவிலிருந்து தான் வந்தது. அறிவு எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அறிவால் நாம் அறிந்து கொண்டு முயற்சிக்கின்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அறிவு இருந்தது? கன்ஃபியூஸ்ட் அறிவு இருந்தது. இது சுடுமா சுடாதா என்று தெரியவில்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அல்லது அதுக்கு இது சுடாது அப்படின்னு நினைச்சுன்னே வச்சுக்கோங்க. என்ன சுடுன்னு தெரிஞ்சா ஏன் கை வைக்குது? சுடாது என்ற அறிவில் இருந்தது. பின் சுடுமா என்று தெரிந்து கொண்டு நாம் முயற்சிக்கலாம் என்று முயற்சித்து விட்டு சுடும் என்ற அறிவுக்கு வந்தது. சுடாது என்பதும் அறிவுதான், சுடும் என்பது அறிவுதான். இது தவறான அறிவாக இருக்கலாம், அது ரைட்டான அறிவா இருக்கலாம். ஆனா அறிவு இருக்கு. அறிவு இருக்கிறதுனாலதான் அனுபவத்தின் வாயிலாக நமக்கு அந்த அறிவானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ அறிவே இல்லை அப்படின்னு சொன்னா கடைசியில அவனால கடைசி வரைக்கும் ஞானி ஆக முடியாது. அப்போ எல்லோருக்குமே அந்த அறிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கான்சியஸ்னஸ், த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே முடியாது. அது ஒவ்வொருவனுக்கும் உணர்வு மயமானவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி மெசேஜ் அனுப்புனதை பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த உணர்வு மயமானவனாக நீங்கள் இருந்தாலே நீங்கள் ஞானத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்ல வருகின்றேன். ஏனென்றால் எல்லா உணர்வுகளையும் உணரும் நீங்கள் எது உண்மை தவறு என்பதை ஆட்டோமேட்டிக்காக புரிந்து கொள்பவர்களாகத்தானே இருப்பீர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு தெரியல அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னோம். இயற்கையிலேயே இப்போ வந்து ஒரு திருடனுக்கு அது தெரியாதா? தவறுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? கொலை பண்றது தப்புன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? கொலை அடிக்கிறது தப்புன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? அன்புன்னா என்னன்னு தெரியாம எவனாவது இருக்கானா? சுயநலம்னா என்னன்னு தெரியாம எவனாவது இருக்கானா? எல்லாமே தெரியும். சரியா? அது தெரியவில்லை என்றால் கூட ஆட்டோமேட்டிக்காக காலத்தால் அவன் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்படுகின்றான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அந்த குழந்தை கடைசி வரைக்கும் நெருப்பு சுடும் அப்படின்னு தெரியாம இருக்கவே முடியாது. இட்ஸ் an automatic process. ஒண்ணு பட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி she came to know that what is what in this world. சோ ஏனென்றால் அவள் அறிவில் இருக்கின்றார். ஆதலால் அடுத்தவர்கள் சொல்வதாலேயோ அல்லது அனுபவத்தாலேயோ அந்த அறிவில் இருந்து கொண்டு தன்னை தெளிந்து கொள்ளுகின்றாள். ஆதலால் அவள் அறியாமையில் இருக்கின்றாள் என்று சொல்ல வேண்டாம். அறிவு பிரதானமாக இருக்கும் போது அறியாமை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த அறிவு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. தவறாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இது தவறு என்ற அறிவும் அவளுக்கு தெரியும், இது சரி என்ற அறிவும் அவளுக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்குலாம் அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் தவறுங்கிற அறிவும் இருக்கு, இதெல்லாம் சரிங்கிற அறிவும் இருக்கு. தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தவறுங்கிற அறிவில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத வந்து நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னு என்னத்த சொல்றது? எல்லாம் உணர்ந்து தெளிந்து சும்மா நல்லாத்தானே இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இந்த வேஷமும் நல்லாத்தான்ப்பா இருக்கு, கொஞ்சம் ஈகோ வேஷத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் லவ் வேஷத்தை போட்டுக்கிறோமே இப்ப என்ன?
என்று சொல்வது போல் தானே தோன்றுகிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக இந்த உண்மை உங்களுக்கு புரியும் என்றே நான் நினைக்கின்றேன். சரியா? சோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் கன்க்ளூட் பண்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நாம் எல்லாம் அனைத்தையும் தெரிந்து, புரிந்து, ஆனால் வேண்டுமென்றே நாம் இந்த வேஷத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு ஆஸ்பெக்ட். இப்ப கொஞ்சம் கீழ இறங்கி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் அமிர்த அனுபவத்துல என்ன பேசியிருக்காருன்றத வச்சு இவ்வளவு நேரம் பேசிட்டேன். இப்ப கொஞ்சம் கீழ இறங்கி பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காமல் மறத்தல் அப்படின்னு வேணா நீங்க சொல்லிக்கலாம். அதாவது நம்மை நாம் மறக்கவே முடியாது. பட் அந்த ஒரு சில நேரங்களில் மறப்பது போன்று தெரிகிறது. இது பிராக்டிகல் எக்ஸாம்பிள் தானே. இப்ப என்னுடைய எக்ஸாம்பிளே நிறைய சொன்னா இல்லையா? சோ ஒரு விஷயத்த நம்ம மறந்துருவோம். அவங்க சொன்னதும் ஆமாப்பா, சாரிப்பா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ திஸ் வே இட் இஸ் பாசிபிள். டோட்டலா மறக்கிறது அப்படிங்கிறது டோட்டலி இம்பாசிபிள். சரியா? அந்த மாதிரி நாம ஏன்னா டோட்டலி மறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு விமோசனமே கிடையாது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவனால ஞானியா எல்லாம் முடியாது. சரியா? ஹி கேனாட் ரிகவர். ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். பட் இப்ப நம்ம மறக்காம மறந்திருக்கோன்றதுனாலதான் கண்ணன் கீதை வாயிலாக நமக்கு உணர்த்த ட்ரை பண்றான். இப்போ உதாரணமா, நான் சாவி எங்க வச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னா, "டேய் நீ அங்க போனேல்ல? ஆமா. அதுக்கப்புறம் எங்க போன? அதுக்கப்புறம் எங்க போன? அதுக்கப்புறம் அப்படியே யோசிடா. யோசிச்சு பார்த்தேன்னா, அப்படின்னு அப்படி கொண்டு போகும்போது, ஆமால்ல அப்படின்னு பிடிச்சிரும். அந்த மாரி, "டேய் நீ உடலாடா? நீ மனசாடா? நீ புத்தியாடா? அப்படியே போடா" அப்படின்னு போயிட்டு டக்குன்னு நீ அப்படின்னு புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணன் நமக்கு நம்மை உணர்த்துவதற்காக இப்படி கீதை வாயிலாகவும் இந்த மாதிரி குருமார்கள் வாயிலாகவும் நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இந்த இடத்துல இது ஞானேஸ்வரியில நமக்கு விளங்கக்கூடிய ஒரு வகையில இருக்கிறது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இந்த ரெண்டாவது ஆஸ்பெக்ட்லயும் வந்து உணர்த்தி கொண்டே இருக்கின்றான்னு வச்சுக்கோங்க. அவன் உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். அதாவது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிற ஆஸ்பெக்டும் வர வேண்டியது இருக்கு. என்னதான் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தாலும் யாரு சந்திராமா சொன்னாங்க. அப்பா நீ நினைவுபடுத்தும் போது நல்லாத்தான்ப்பா இருக்கு. நல்லா நினைவுக்கு வருதுப்பா. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் மறந்துருதுப்பா. அப்படின்னு ஒரு கான்செப்ட தூக்கி வைக்கிறாங்க. சரியா? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் பேசுறாங்க. சோ நமக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரியா? சோ அப்போ மீண்டும், மீண்டும், மீண்டும் இந்த மாதிரி கிருஷ்ணன் அவன் அதாவது ஈஸ்வரன் நமக்கு டொப்பு டொப்புன்னு பல ஆங்கில நமக்கு பட பாடங்களை கொடுத்து நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றான். ஒருபுறம் சத் சங்கத்தின் வாயிலாக உணர்த்திக் கொண்டிருக்கின்றான். மறுபுறம் ஏன்னா கேட்டுட்டு மறுபடியும் புசுக்கு புசுக்கு மறந்து போயிடுறோம்ல என்றாலும் அவன் கருணை கடலாக இருந்து கொண்டு நமக்கு இதை செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா சொல்லணும்னு தோணுது, சொல்லிடுறேன். அப்போ இந்த மறத்தல் என்பதும் கூட என்னுடைய திமிர்தனத்தால் தானே வருகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நான் ஞானத்தை மறந்தேனான்னா இல்ல. பட் நான் வந்து எல்லாத்தையுமே அசால்ட்டா நினைக்கிறது அப்படிங்கிறதுனால வேண்டுமென்றே போ இது என்ன போனா போகுது. ஒரு பணத்தையோ எதையாவது வச்சுட்டு மறந்துடுறேன். எதையாவது என்ன வச்சாலும் மறந்துடுறேன் அப்படின்னா, அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது என்னுடைய திமிர்த்தனம் தானே. அசால்ட் தானே. என்கிட்ட இருக்குடா சந்தோஷம். எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா வாழ்வேன்டா. அப்படின்ற அந்த அகங்காரத்துல நான் அதை உதாசீனமாக வேண்டுமென்றே தானே உதாசீனமாக இருந்து கொண்டு அனைத்தையும் மறந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. சரியா? ஆனா நான் ஞானத்தை அவ்வளவு ஈஸியா விட்டுறல. மற்ற எல்லா விஷயங்களும் மறக்கிறேன். ஆனா ஞானத்தையும் சிலர் எல்லாம் வந்து, சரி விடு போ அப்படின்னு மறந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, அகெயின் நான் என்ன சொல்றேன்னா, நான் வாலண்டரிலியா விட்ட மாதிரி தானே நீங்க விட்ட மாதிரி ஆகுது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, கடைசியில கீழ இறங்கி பேசாமலே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்காக பூபதி அண்ணா பேசுவார் என்று நம்புகின்றேன். சோ என்னுடைய பதில் பிரதானமாக நாம் எல்லோரும் உண்மையில் நம்மை மறக்கவில்லை, மறப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே எனது